கொடுக்க போகிற, ஸோ நீ ஜெயிக்கணுன்றதுக்காக அந்த ஆர்மர் வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் இங்கே செலிப்ரேஷன் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு நெசாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெசாவை ஷென் வந்து மீட் பண்ணுறான். மீட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து உனக்கு ஒரு உண்மையாக சொல்லணுன்ட்டு நெசா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அடுத்து நெசாவை காட்டுறாங்க. உண்மையிலேயே அப்போ அவன் ஒரு டீமன் மாதிரி தான் இருப்பான். கதவை திறந்துட்டு அந்த செலிப்ரேஷன் போர்ட்டுக்கு நடந்து வருவான். நடந்து வரப்போ அந்த வாட்டர் டீமன் கிட்ட இருந்து காப்பாற்றின குழந்தை அவனுக்கு ஒரு பூ கொடுக்க வரும். அதை பார்த்து சிரிச்சிட்டு நெசா போகிறப்போ ஆனால் அந்த குழந்தைய தடுத்துருவாங்க. அதுவே நெசாவுக்கு தெரிஞ்சிடும் உண்மையிலே வில்லேஜர்ஸ்க்கு நம்ம மேலே பாசம் இல்லை, இது எல்லாமே ஃபேக் தான் அப்படின்ட்டு வரான். நெசா வந்துட்டு நெசா கிட்ட வர தையு வந்துட்டு அவர் நெசாக்கு வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பெல்லு போட்டு ஸ்பியரையும் ப்ளஸ் வந்து அந்த பறக்கிற பன்னிக்குட்டியையும் அவனுக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்பியர் அந்த பன்னிக்குட்டி என்ன பண்ணுதுனாக்கா ரிங்காக மாறுது. ரிங்காக மாறி அதில் அவன் வந்து போகலாம், பறக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். லிட்டல் வெஹிக்கல் தானே, ஸோ அதனால் அது அவனுக்கு தருது. அந்த ஸ்பியரும் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரு ஃபயர் ஸ்பியர். ஸோ அதையும் கூட தருது. வந்துட்டு நெசா கிட்ட சொல்கிறாரு, ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு அப்பாவாக ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன், பட் என்ன இருந்தாலும் நீ வந்துட்டு என் பையன், ஸோ உன்னுடைய பர்த்டேவை எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், ஸோ வா அப்படின்றப்போ நெசா வந்துட்டு சொல்கிறான், இல்லை எனக்கு எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும், இங்கே என்ன நடக்குதுன்ட்டு எனக்கு தெரியும், என்னோடய முடிவு என்னன்னு எனக்கு தெரியும்ன்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் போய் சொல்லிட்டீங்கன்னு ரொம்ப கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறான்னா நெசா அவனுடைய டீமன் ஃபார்மை அன்லாக் பண்ணிவிட்டு அந்த வில்லேஜையே அழிக்கணுன்ட்டு பிளான் பண்ணுறான். அங்கே வந்துட்டு அவனை தடுக்கிறதுக்கு லீதாக இருக்காரு. லீயும் நெசாவும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பவர் வந்துட்டு நெசாக்கு அன்லிஷ் ஆனப்போ அந்த கழுத்தில் ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த ரிங்கு அவனை கண்ட்ரோல் பண்ணுன்ற ரிங்கு வந்து தொலைஞ்சிருக்கு. அந்த ரிங்கு தையு வந்து தேடுறப்போ பார்த்தீங்கன்னா ஷென் வந்து அதை எடுத்து வச்சிருக்கான். அப்புறம் ஷென்னும் ஆபிங்கும் வந்து மீட் பண்ணுறான். ஷென் வந்துட்டு சொல்கிறான், இதுதான் சரியான டைம், நீ போயிட்டு அந்த வில்லேஜை அழைச்சிடு அப்படின்றப்போ. பட் ஆனால் ஆபிங் வந்துட்டு சொல்கிறான், இல்லை நான் வந்து நெசாவையாச்சும் காப்பாற்றணும். அந்த டைமில் என்ன ஆகிடுதுனாக்கா ஷென் வந்துட்டு ஒரு உண்மையவும் ஆபிங் கிட்ட சொல்கிறான். ஆக்சுவலி பார்த்தோன்னா என்னை யாருமே மதிக்கலை, ஏன்னா நான் பிறக்கும் போதே வந்துட்டு ஒரு அனிமல் ஸ்பிரிட்டில் பிறந்துட்டேன்ட்டு டைகரை காட்டுறான். நான் வந்து இந்த மாதிரி ஒரு விலங்கோட ஸ்பிரிட்டில் பிறந்துட்டேன், அதனால தான் எனக்கு வந்து சுப்ரீம் லீடர் கூட எனக்கு வந்துட்டு நம்பாமல் அந்த பவரை வந்து டைம் கிட்ட கொடுத்தாரு, யூஸ் பண்ணேன். ஸோ நான் அதுக்கு தான் நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி